என் பேர் மனோபாஸ்கர். நான் என்ன கேட்குறேன்னா, பேங்கு சொல்கிறாங்கல்ல, அதே பெண்கள் ஏன் சொல்கிறது இல்லை, ஆண்கள் மட்டுமே சொல்கிறாங்க? இன்னொன்று வந்து அந்த கொடி பயன்படுத்துகிறீங்களே, அது இதோட பயன்படுத்த நோக்கம் என்ன, அது யார் யாரால் பயன்படுத்தலாம்? சகோதரர் பாஸ்கர் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க, பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறார்கள் இல்லையா, இதை வந்து ஏன் பெண்கள் சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும், கொடியை பயன்படுத்துகிறீர்களே, இந்த கொடி எதற்காக என்பதையும் அவர் கேட்டிருக்கிறார். இந்த பாங்கு சொல்லக்கூடிய விஷயம் பெண்கள் ஏன் சொல்வதில்லை என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலகீனமானவர்கள். அதை வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆண்களுக்குள்ள ஒரு வலிமை இருக்கு இல்லையா, அது பெண்களுக்கு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக ஒரு 120 கிலோ மூட்டையை தலைமையில வச்சுட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. பெண்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு 50 கிலோ 20 கிலோவோ என்ன தூக்க முடியுமோ அதான் தூக்க முடியும். அதே போல மன வலிமை இருக்குல்ல, ஆண்களுக்கு எந்த ஒரு துயரங்கள் வந்தாலும் அதை தன்னை சகித்து கொண்டு தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் அது பெண்களுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குறை ஏற்பட்டு விட்டாலோ பலகீனம் ஏற்பட்டு விட்டாலோ அவர்களுடைய கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு தண்ணி கொட்டும். அப்போ பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள். அப்போ ஒரு அதிகாரத்திற்கு யார் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்றால், எதையும் எதிர்நோக்கக்கூடிய வலிமையாக நின்று போராடக்கூடிய ஆண்கள் தான் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. போர் புரியுறாங்க, போர் புரியும் போது பார்த்தீங்கன்னா தலைமையாக நிற்கக்கூடியவர் யாராக இருக்கிறார்? ஆணாக இருக்கிறார். ஆணாக நின்று அந்த படையை தளபதி ஏற்று தளபதியாக நின்று போராடும் பொழுது அந்த படையை வழிநடத்தக்கூடிய வீரமிக்க அந்த தீரமிக்க அந்த சக்தி அவருக்கு இருக்கிறது. அப்ப இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலகீனமானவர்கள். அவர்களை நாம் அரவணைக்கும் பொழுதுதான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நீங்க எந்த பெண்ணுக்கு உயர்வான உச்சிக்கு சென்றிருந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் கேளுங்களேன், உங்களுடைய வளர்ச்சிக்கு யார் காரணம்னு சொல்லுங்க. தன்னுடைய கணவனை சொல்வார், அல்லது தன்னுடைய தந்தையை சொல்வார், அல்லது தன்னுடைய சகோதரன் தனக்கு உதவி செய்தார் என்று சொல்வார். ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண்கள் முன்னேறுவது என்பது ரொம்ப கஷ்டமான ஒன்று. பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். ஆண்கள் எதிர்நோக்கக்கூடிய அளவிற்கு பெண்கள் எதிர்நோக்க முடியாது. இதுதான் இயற்கை. அப்ப இயற்கையை அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இறைவனை என்ன செஞ்சிருக்கிறான்? ஆண்களை காட்டிலும் பெண்களை சற்று பலகீனமாகத்தான் படைத்திருக்கின்றான். ஓடுற பஸ்ல ஆண்கள் போய் ஏறி ஓடுகிறாரு, பெண்கள் ஏற முடிகிறதா? நிற்கிறார்கள். ஒரு வயது கடந்து விட்டால் பெண்கள் பலகீனமாகி விடுகிறார்கள். அப்ப மனிதனில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த அதிகாரத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப பள்ளிவாசல் என்பது நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு நிர்வாகம். அது அந்த நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை கொடுக்கிறது. அப்ப பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள். அந்த ஆண்கள் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல் படி ஆண்கள் வந்து பாங்கு சொல்றாங்க. இதுதானே தவிர இதுல வந்து அடிமைத்தனமோ அதெல்லாம் கிடையாது. அதனால வந்து பெண்கள் வந்து பாங்கு சொல்லக்கூடாதுன்னா இப்ப தனியா தொழுகிறாங்க, பணியா வந்து வீடுகளை தொழுகிறாங்க இல்லையா, அப்படி தொழும் பொழுது பாங்கு சொல்லித்தான் தொழ வேண்டும் என்று கட்டாயம் இருக்கிறது. அப்ப பெண்கள் பாங்கு சொல்லிவிட்டு தொழுவார்கள். இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதனால வந்து பாங்கு நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்களில் ஆண்களுக்குத்தான் அந்த உரிமையை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இஸ்லாம் அந்த உரிமையை ஆண்களுக்கு வழங்குகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கொடியை பற்றி சொல்றாங்க. கொடியில 2 இருக்குங்க. என்னன்னா, ஒன்று வந்து நம்ம இப்ப வெளியில கட்டி இருக்கிறோம்ல, இது கொடி, இது இயக்கம் சார்ந்த கொடி, அமைப்பு சார்ந்த கொடி. இன்னொரு கொடி இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க வீடுகளில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைன்னு பறக்கும், நடுவில் பிறை போட்டிருக்கும். இது ஒரு கொடி. பிறை போட்டுக்கல பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இது என்னன்னா நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா அந்த தர்கா, இதுதான். யாராவது ஒரு நல்லடியார் மரணிச்சிருப்பாரு, அவருடைய நினைவாக என்ன செய்வாங்கன்னாக்கா ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கொடியை ஏத்துறது, நினைவுபடுத்துறாங்களாம். அவர் இறந்த நாள், அவருடைய நினைவு நாள் என்ன கொடியை மேலே ஏற்றி அதுக்கு மார்க்கத்தில் செய்யக்கூடாத சில சாஸ்தாங்கங்களை செய்கிறார்கள். இந்த கொடி கம்பங்கள் இஸ்லாத்தில் கூடாது, இது வந்து கூடாது, இதுவும் இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒரு தாயத்தை கட்டினா கூட இஸ்லாம் கூடாதுங்குது. தாயத்தை கட்டுறீங்கன்னா இணை வைக்கிறேங்குது. நீ தகட வந்து கடையிலையோ வீட்லையோ நல்லது நடக்கணும் மாத்தினா அது இணை வைப்புன்னு சொல்லுது. அப்படி ஒரு கொடி கம்பத்தை ஏற்றி அவரை நினைவு கூறுகின்றேன், அதன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர்கிட்ட நான் பாதுகாப்பு தேர்றேன்னா அது கூடாதுங்கிறது. அந்த கொடியை நாங்கள் முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று சொல்கின்றோம். அந்த கொடி இணை வைக்கக்கூடிய கொடி. இஸ்லாமியர்கள் பலர் அதை புறக்கம் தள்ளிவிட்டார்கள்.
ஒரு சிலர் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கும் விழிப்புணர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம கொடி கட்டியிருக்கிறோம்ல, இது இயக்கம் சார்ந்த கொடி, இது பாதுகாப்புக்கான கொடி. என்ன பாதுகாப்பு? நம்ம இன்னைக்கு இஸ்லாமியர்களும் இந்து சகோதர சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு நல்லொழுக்கத்திற்காகவும் ஒருவரை புரிந்து கொள்வதற்காகவும் ஒரு நல்ல நிகழ்வை நடத்துகின்றோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படிங்கிறது வெளியில தெரியுது இல்ல, ஒரு இயக்கம் ஒரு ஏதோ நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம தெரியுது. நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்ள வந்துட்டீங்க, ஏதோ நம்ம கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொன்னோம், திருப்தியாக இருந்திருக்கலாம் அல்லது திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஜி அன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு போனீங்களே, என்னமோ பேசுனாங்களே, என்ன நடந்துச்சு, இஸ்லாமெல்லாம் ஒன்று கொண்டாங்களாம்ல, என்ன அப்படின்னா, ஏங்க அங்கே நல்ல விஷயம் நடந்துச்சுங்க, எனக்கு இஸ்லாத்தை பற்றி பல்வேறு சந்தேகம் இருந்துச்சு, அதை போய் கேட்டேன், அவங்க பதில் சொன்னாங்க, தெளிவாக இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க நான் போனேன், அந்த இடத்துல ஒருவர் பேசிக்கிட்டோம், எங்கள் கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்ன சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வரலை, இஸ்லாமிய இளைஞர்கள் மட்டும் ஒன்று கூடிங்க உட்கார்ந்துருக்குறோம், சரியா? ஒன்று கூட உட்கார்ந்துருக்குறோம். நாங்கள் என்ன பேசணும்னு உங்களுக்கும் தெரியாது, வெளியில் இருக்கவங்களுக்கும் தெரியாது. நாங்கள் பேசுனது மார்க்கம் சார்ந்த விஷயமா பேசியிருப்போம், கொடி வெளியில் இருக்காது. எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்று கூண்டாங்களாம், என்னமோ பேசுனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தன் ஒன்று வச்சு பேச ஆரம்பிச்சிருவான். அவன் ஏதோ பண்ண போகிறாங்கடாங்குவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஏதோ கையில் எடுத்துருக்கிறாங்க, என்னமோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த கொடி இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா, அவனுடைய யூகத்தில் என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்க, நாம் ஒன்று கூடுறோம். நம்ம ஒன்று கூடுறதுங்கிறது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போக வேண்டும். நாம் ஒன்று கூடுகிறோம் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை பேசுகின்றோம் என்பதை பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காவல்துறை தெரிந்துக்கணும். பல மக்கள் இப்படி போகிறவங்க ஏதோ ஒரு இயக்கம், அந்த கொடியை கட்டியிருந்தவங்க அந்த இருந்தாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இயக்கம் சார்ந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை, அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கொடியை வச்சுருக்கோம். இந்த கொடி எங்களுக்கு ஒரு சாதாரணம், நாளைக்கு கீழே பழசாச்சுன்னா எடுத்து டேபிளை தொடச்சிட்டு போயிடுவோம். இந்த கொடிக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. என்ன முக்கியத்துவம்னா, ஒரு அமைப்பு நிகழ்ச்சி நடக்குது, இவங்களெல்லாம் ஒன்று கூடி இங்கே நடக்கிறாங்கிறது அரசாங்கத்துடைய கவனத்திற்கும் மக்களுடைய கவனத்திற்கும் ஈர்ப்பதற்குத்தான் இந்த கொடியை தவிர இதில் எந்த ஒரு மகத்துவமும் கிடையாது, எந்த ஒரு பின்னோக்கமும் கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.